வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமை கெடாத வாழ்வு வாழ வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் எவ்விதத்திலும் எந்த விதத்திலாவது தனக்கு இனிமை கெடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்கிறான். என்ன காரணம் என்று சொன்னால், ஏமாற்றம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அதனால் ஏமாற்றம் ஏற்படாத வகையில் வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள வேண்டும். ஏமாற்றம் என்பது மனச்சோர்வும் மன வலியும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் ஏமாற்றம் இல்லாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஏமாற்றம் என்பது தன்னாலும் ஏற்படலாம், பிறராலும் ஏற்படலாம், இயற்கையாலும் ஏற்படலாம். ஒரு 6 காரணங்களை அருட்தந்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏமாற்றம் 6 நிலைகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. பேராசையினால் ஏமாற்றம், அறியாமையினால் ஏமாற்றம், நாம் போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்கு, இறைவனுடைய சரியான கணக்குக்கு எதிராக தப்பு கணக்கு போடுவதனால் ஏமாற்றம் ஏற்படுகிறது. விழிப்பின்மையினால், அதாவது எல்லாவற்றிலும் ஒரு விழிப்பு நிலை இருக்க வேண்டும், அது இல்லாததனால் ஏமாற்றம் ஏற்படுகிறது. பகையினால் ஏமாற்றம் ஏற்படுது. அதாவது ஒரு பகைவன் நமக்கு இந்த விதத்தில் கெடுதல் செய்வான் என்று நினைத்திருப்போம், ஆனால் அவன் வேறு விதத்தில் நமக்கு கெடுதல் செய்வான். அதனால் ஏமாற்றம் என்று சொல்வார்கள். கடைசியாக இயற்கை சீற்றங்களினால் கூட ஏமாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார் வேதாத்ரி மகரிஷி. அதில் ஒரு சில ஏமாற்றங்கள் உடனடியாக நேர்படுத்தக்கூடிய ஏமாற்றமாக இருக்கும். இன்னும் சில ஏமாற்றங்கள் துன்பம் தருவதாக வாழ்க்கையில் அமைந்துவிடும். ஒரு சில ஏமாற்றங்கள் வாழ்நாள் முழுக்க நாம் சந்திக்கிற ஏமாற்றமாக கூட அமைந்துவிடும் என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்படி அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் மனவளக்கலையில் இணைந்து மனவளக்கலையில் கொடுக்கப்படுகின்ற தியானங்களை சரியாக பயின்று காலையும் மாலையும் செய்து வந்தால் மனோ திடம், மனோ வலிமை நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எவ்விதமான ஏமாற்றமாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். இதை கவிஞர் வாலி ஒரு படத்தில் திரையிசையாக கொடுப்பார். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு என்ற ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருப்பார்கள். அந்த பாடலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமென்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன்.